மல்லம்பாளையம் ஒரு வில்லேஜ்ல போனேன். 105 வயது பாத்தீங்கன்னா பம்பர் மாதிரி சுழல்றார். இந்த மாதிரி சபையில பம்பர் போல் சுழன்று கொண்டு இருக்கிறார். ஐயா வாங்க, உங்க பேர் என்னங்க? ராமசாமி. சரி, நீங்க என்ன யார் தவம் பண்ணுவீங்க? தவமே பண்ண தெரியும். நீங்க அருட்பா நிறைய பாடுவீங்க இல்லையா? பாடு, எனக்கு படிப்பு சரியா. அப்புறம் என்னையா பண்ணுவீங்க? நிறைய சோறு போடுவீங்களா? இது சபையில கூட்டா போய் கூட போடுவீங்க, மற்ற டெய்லி போடுவீங்க. அப்ப என்னதையா என்னையா வயசு? 105 தூக்கி வாங்க. ஓடி ஆடி வேலை செய்யறாங்க. அந்த சபையிலே மல்லம்பாளையம் வில்லேஜ்ல ஓடி ஆடி வேலை செய்யறாங்க. நான் கேட்டேன், கரூர்ல இருக்கு, கரூர் நாடு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு இளமை ரகசியம் என்ன? அவர் சொல்றாரு, வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, 5 லிட்டர் தண்ணிய 2 லிட்டரா காய்ச்சி சொல்றாரு. என் மருமகன் செய்ய மாட்டாங்க, அதனால நான் 1 சென்ட் நேரம் எனக்கு ஒதுக்க சொல்றேன். லேண்ட் நிறைய ஒரு சென்ட் 2 சென்ட் ஒதுக்கி அந்த 2 சென்ட்ல நிறைய குச்சிகளை வச்சு 5 லிட்டரை ஒரு 2 லிட்டரா காய்ச்சுறாரு. இந்த 2 லிட்டர் வாட்டர் சாப்பிடுறாரு. அதே மாதிரி காலையில கரிசாலை தூதுவளை முசுமுசுக்கு இந்த சாப்பிடுறாரு. பகல் ஒரு வேளை சாப்பிடுறாரு, சாயந்தரம் பழம் சாப்பிடுறாரு. அது வயதுக்கு என்ன தெரியல. நான் மலேசியால போயிருந்தேன். மலேசியால சென்றிருக்கிற போது ஒரு சன்மார்க்க நண்பர் என்னை சந்திக்க வந்தார். ஐயா, என்னுடைய பெண் பல மாதங்களாக ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. என்னையா ப்ராப்ளம்? எது போட்டாலும் உடனே எது போட்டாலும் வாந்தியா வெளியே. என்ன பண்றது? டாக்டருக்கே தெரியல. இதுக்கு என்னையா பண்றதுன்னு கேட்டேன். சொன்னேன், நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்க. நீங்க நல்ல வாட்டர் 5 லிட்டர் வாட்டர் 2 லிட்டர் குறையும். அதுல பனக்கற்கண்டு போடு, துளசி இலை போடு, அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை சொல்லுங்க, அந்த தண்ணீரை கொடுங்கள். நிச்சயமாக சத்தியமாக வள்ளல் பெருமான் என்று சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னேன். அதை செய்தால் ஏற்றுக்கொண்டது. டாக்டர் எல்லாம் எப்படி யார் யார் பார்க்கணும்? டாக்டர் இதையெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லைங்க. வள்ளல் பெருமான் நமக்கு கற்றுக் கொடுத்தது நாம் மறந்து விடுகிறோம். நாம் படிக்கிறோங்க, பேசுறோங்க, பாடுறோங்க, அன்றாட வாழ்க்கையை பயன்படுத்துகிறோமா? சத்தியமாக வள்ளலார் குத்துட்டாருங்க. பருப்பு குத்துட்டாரு, அரிசி குத்துட்டாரு, எல்லாத்தையும் குத்துட்டாரு, கீரையை குத்துட்டாரு, எல்லாம் குத்துட்டாரு. சமைச்சு சாப்பிடுமா இல்லை? வள்ளலார் குத்த அரிசி, வள்ளலார் குத்த பருப்பு, வள்ளலார் குத்த புளி. சொல்லுங்க, எவ்வளவு நாள் பஜனை பண்ணுவீங்க? எவ்வளவு நாள் பஜனை பண்ணுவீங்க? அன்றாட வாழ்க்கையை பயன்படுத்த வேண்டுமா வேண்டாமா? அன்றாட வாழ்க்கையை பயன்படுத்த. அப்படி பயன்படுத்தினாதாங்க அதனுடைய வேல்யூ தெரியும். ஒரு விளையாட்டுல பாத்தீங்கன்னா, அந்த விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டுல 7 முறை தங்கப்பதக்கம் வெல்லுவார். ஒலிம்பிக்ல சாதாரண ஒலிம்பிக்ல வெல்வது சாதாரண விஷயம். பல நாடுகள், உலகத்தில் மொத்த நாடுகள் 110 நாடுகளும் அதுல கலந்து, அந்த 110 நாடுகள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த விளையாட்டிலே அந்த வீரர் 7 முறை தங்கப்பதக்கம் வெல்லுவார். அப்போ ரிப்போர்ட் எல்லாம் அவர்கிட்ட கேட்கிறார், ஐயா எப்படியா 7 முறை வெல்லுவீங்க? அவன் சொல்லுகிறான், நான் இந்த விளையாட்டை பற்றி எப்போதும் படித்துக் கொண்டிருப்பேன். படிக்க முடியவில்லை என்றால் நான் அந்த கிரவுண்ட்ல போய் அந்த விளையாட்டை விளையாடுவேன். அந்த கிரவுண்ட்ல விளையாடலன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, தூங்குகின்ற போது கனவாக காண்பேன். தூக்கத்திலும் அந்த விளையாட்டை கனவுல காண்பான். அப்போ படிக்க, அதாவது சாதாரணமா உட்கார்ந்தாலும் அந்த விளையாட்டை பற்றி படிப்பேன். இல்லைன்னா கிரவுண்ட்ல போய் விளையாடுவேன். அதுக்கும் இல்லைன்னா தூங்கும் போது கனவு காண்பேன். இப்படி தொடர்ந்து அவர் செய்வதால் அதில் எக்ஸ்பர்ட் ஆகும். இதே நம்ம பண்ண முடியாது. வள்ளல் பெருமான் சொன்னது ஏன் செய்யக்கூடாது? வள்ளல் பெருமான் புத்தர பலையெல்லாம் விட்டுட்டு போக சொல்றாரா? இல்லவே இல்லைங்க. உங்களுக்கு ஒரு மனைவி வேண்டும் வச்சுங்க. உலகத்திலேயே சம்சாரிகளால் இறைவனுடைய அருளை 10% அல்ல, 20% அல்ல, 50% அல்ல, 90% அல்ல, 100% அடைய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரே மகான் வள்ளல். சம்சாரிகளால் அடைய முடியும் 100% என்று சொன்னவர் வள்ளல் பெருமான் மட்டும்தாங்க. எப்படி சொல்றாரு? அவர் சொல்றாரு, சம்சாரிகள் ஜீவகாரியத்தோடு இருக்க வேண்டும். நீங்க கடைபிடிக்க வேண்டியது 2 தாங்க சொல்றாரு. மாதம் 2 முறை உடல் உறவு சொல்றாரு.
வெளிப்படையாக சொல்றாரு, நிறைய சொல்ற. இந்த 2 முறை தான் உட்கார்ந்து வச்சு அது மேல வச்சா அருள் வராது. இதோட நிறுத்திட்டு நீங்க ஜீவகாருண்யம் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சம்சாரிகளும் மிக சிறந்த நிலையை அடைய முடியும் என்று முழங்குகின்றார். யாராவது ஞானிகள் சொன்னாரா? இல்ல. வள்ளல் பெருமான் சொல்றாங்க, உலகத்திலே பெண்கள் எல்லாம் பரிகசிக்கக்கூடிய ஞானிகள் சித்தர்கள்லாம் இருக்காங்க. மாயா சக்திகள், பேய் சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி. வள்ளலார் சொல்றாரு, பெண்கள் அழகாக இருந்தால்தான் உலகம் செய்யும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் எப்படி இருக்கணும் சொல்றாரு, அழகாக இருக்க வேண்டும், சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நீங்க நடந்துக்கணும். கணவன் இறந்து விட்டால் கூட தாலியை வாங்கக்கூடாது, பூவை பூ போட்டு இழக்கக்கூடாது. அப்போ பெண்கள் அழகா இருக்கும். எவ்வளவு ஆணித்தரமா சொல்றாரு பாருங்க. ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சொன்னாரு, யோகம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு. பெண்கள் ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு 6-7 பேர் தான். பெண்களுக்காக குரல் கொடுத்தவர் வள்ளல் பெருமான் மட்டும்தாங்க. வேற சித்தர் யாருமே கொடுக்கல. அழகாக இருக்க வேண்டும், சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவங்க அன்பு தாங்க இந்த குடும்பத்தை காப்பாற்றுது. இந்த உலகமே பெண்கள் இல்லைன்னா இல்ல. வள்ளல் பெருமான் சொல்றாரு, அறுதிட்டு சொல்றாரு, 5 பூதங்களிலே காற்று, நீர், நிலம், நெருப்பு பெண்ணிடம் தான் இருக்கிறது. அதனால ஒரு பெண்ணை நீங்க எதிர்த்து ஜெயிக்கலாம் சத்தியமா முடியாது. அன்பால தான் ஜெயிக்க முடியும் பெண்ணை. நான் சொல்றேன், அன்பில் மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும் பெண் சக்தியை. வேறு எதாவது உங்களை கீழ்க்க முடியாது. அதனால நமக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி வால் சக்தி, ஆன்ம சக்தி அப்படின்னு தான் பிரகிருதி சக்தி. இந்த 3 தான். அப்போ பெண்களுக்கு தான் 4 சக்தி இருக்கு. அதெல்லாம் உணர்ந்து அதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியவர் வள்ளல் பெருமான். அவ்வளவோ மணிமணியா எடுத்து சொல்றாரு. இந்த வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்ல பாருங்க. நீங்க எதுக்கு போறீங்கன்னு கேட்க யாருக்கா பதில் சொல்றீங்க? ஏன் போறீங்க, எதுக்கு வாழ்றீங்க? நம்மலாம் டெம்பரரி விசா வாங்கி எப்போ போகாது போகணும். பர்மனன்ட் விசா கிடையாது. இந்த உலகம் இருக்கும் வரை எவ்வளவு நாளுக்கு தெரியாது. நாளைக்கு என்பது நம்ம கையில் கிடையாது. டக்குன்னு கூட்டா போயிடும். டெம்பரரி விசா தான், பர்மனன்ட் விசா கிடையாது. டெம்பரரி விசா வாங்கி உட்காந்து இதுல ஏகப்பட்ட திமுரு, ஏகப்பட்ட ஆணவம், ஏகப்பட்ட கொழுப்பு. நாளையே கூட போயிடலாம், சொல்ல முடியாது. வாழ்க்கை நாம இருக்கிற வீடு ஒரு பூகம்பத்திரமா போயிடலாம். இது பெரிய சொத்து கிடையாது. ஆனால் இறைவன் அருள் தான் மிகப்பெரிய சொத்து. வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணணும், லாபம் தான் நடக்கும். லாபம் தான் மூடி. ஒரு கல்யாணம் பண்ணா கூட பெரியவனா குழந்தை இருக்காப்பா கேப்பா, லாபம் இருக்குல்ல, குழந்தை இல்லை லாபம் டாக்டர்ப்பா அப்படின்னா. ஆக எது எடுத்தாலும் லாபம். ரயில்வே பார்த்தீங்கன்னா 54 ட்ரெயின் நிறுத்தி வச்சுக்கலாம். கேட்டா அதெல்லாம் வருமானம் இல்லைங்க. வருமானம் ரொம்ப லட்சத்துக்கு கீழே போயிட்டா நாங்கள் விட மாட்டோம் ட்ரெயின். நான் ரயில்வே பேசஞ்சர் அசோசியேஷன் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி அருகணும். நான் போய் அதிகாரிகிட்ட கேட்டேன், இந்த ட்ரெயின்லாம் ஏன் நிறுத்திட்டீங்க? ஐயா வருமானம் இல்லை, லாபம் இல்லை. அப்படி என்றால் லாபம் இல்லை என்றால் இழுத்து மூடுகிறார்கள். அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, உங்களுக்கு என்ன லாபங்க? போறதுல என்ன லாபம்? ஆன்ம லாபம் பெற வேண்டும். இல்லைன்னா உங்க கடையை பெய்யும், இந்த உடனே பெய்யும். ஆன்ம லாபத்தை பெற்றீர்களா? பெற்றால் நீங்க தீங்கு என்ன, அப்பதான் ஹீரோ நீங்க, இல்லைன்னா ஜீரோ நீங்க. ஃபெயிலான கடை என்னங்க எப்படிங்க சாத்திட்டு போயிடுவாங்க. ஃபெயிலான ட்ரெயின் கேன்சல் பண்ணி குழந்தை பிறக்காத இந்த ஃபேமிலியை பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணும். அப்போ கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கணும் இல்லை, கடை வச்சா லாபம் ஒன்றும் இல்லை, ரயில் விட்டா வருமானம் ஒன்றும் இல்லை, பஸ் விட்டா வருமானம் ஒன்றும் இல்லை. அப்ப லாபம் இருந்தால்தான் இந்த உலகம் நடக்குது. நீங்கள் ஆன்ம லாபத்தை பெற வேண்டும். ஆன்ம லாபம் என்ன? ஆன்ம லாபத்தை இறைவன் அருளால் தான் பெற முடியும். பொருளால் கூட பெற முடியாது, இறைவன் அருளால் தான் பெற முடியும். அப்படி ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு இறைவனுடைய அருள் தான் காரணம். அந்த அருளை பெறுவது எப்படி? அப்படி என்றால் நீங்க பரவலாக தப்பிட்டார். ஒரு ரயில் 2 தண்டவாளத்துக்கு மேல தான் போகும். அதே மாதிரி சன்மார்க்கம் என்பது சத்விகாரம் பரோபகாரம் என்ற 2 தண்டவாளத்தின் மேல் தான் ஓடும். ஒரே ஒரு தண்டவாளத்தை வச்சாலும் ரயில் ஓடாது. வள்ளல் பெருமான் புத்தகத்தை எடுத்து படிக்கின்ற போது வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, ஒரு மனிதன் இறந்தால் எரிக்கின்ற போது அந்த எலும்பு கூட கருகாது, ஒயிட்டா தான் பாத்தீங்கன்னா.
கருகாது. வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, புலால் உண்பவர்களை கண்டால் என்னுடைய எலும்பு கருகி விடுகிறது. எவ்வளவு அர்த்தம் இருக்குமா? தான் இருக்கக்கூடிய வடலூரிலே மிக மிக ஒரு தைரியத்தோடு கொலை குலை தரித்தவர் மட்டுமே உள்ளவர் எழுதினார். இதை போல் எழுதிய தலைமை நீங்க பார்த்ததுண்டா? உலகத்திலே பார்க்க முடியும். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. யார் வந்தா நான் வரல, பெரியாரே போய் வந்துட்டாரு, நான் உள்ள வரலைங்க, அவர் ஏதோ ரீசனா தான் எழுதி வச்சுட்டாரு, என்னைக்கு அதை ஃபாலோ பண்ண நான் உள்ள போறேன். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா நான் அவர் சொல்றாரு, மாமிசம் உண்பவர் எல்லாம் உறவினத்தார், அகவினத்தார் அல்ல. இவர்களுக்கு தியானம் ஞானம் சொல்லி கொடுப்பது பாவம். நான் கேட்டேன், செகண்ட் சிவார்ல போய் அங்க மீட்டிங் நடக்கும், கேள்வி கேட்கலாம், வேதாத்ரி மகர்ஷி நோக்கி கேள்வி கேட்டேன். அப்ப நான் முன்னாள் ஐயா எனக்கு தீட்சை கொடுத்தீங்கள, என்ன பழக்க வழக்கம் கேட்டீங்களா? அவன் நினைச்சுப்பாரு, இது போனோம் இவன் இதை பொடி வச்சு பேசலாம். ஏன்பா, ஏன்னா வள்ளல் பெருமான் பத்தி படிச்சேன். புலால் உண்பவர்களுக்கு அன்னதானம் மட்டும்தான் பண்ணணும், வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது, ஞானத்தை பத்தி பேசக்கூடாது, தவத்தை பத்தி பேசக்கூடாது, எதையுமே கொடுக்கக்கூடாது. வெளியே புறவினத்தாருங்க, நீ எப்படி தவத்தை சொல்லி கொடுப்பாரு? அது உயர்ந்த மார்க்கம், கூட்டம் வராது. சரி, நான் சொன்னேன், எப்போ நீங்க உயர்ந்த மார்க்கம் என்று வள்ளல் பெருமானை குறிப்பிட்டீர்களோ இன்னைக்குல இருந்து கிடையாது அப்படின்னு காஞ்சிபுரத்தில் போய் காஞ்சிபுரத்தில் மெம்பரா சொன்னேன் வள்ளல் பெருமான் சபையில். ஏன்னு சொன்னால், ஒரு பெரிய மகான், வேதாத்ரி சாதாரண மகான், அந்த மகான் சொல்கிறார், வள்ளலாருடைய சன்மார்க்க சங்கம் தான் உலகத்திலே உயர்ந்தது. எவ்வளவு பெருமையா! இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா? வள்ளல் பெருமானுடைய கொள்கையிலே நீங்கள் படிக்கிறது போதாது, நீங்க பேசுவது போதாது, பாடுவது போதாது, கேட்பது போதாது, அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்து, அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்து. மனுமுறை கண்ட வாசகத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வரியா வாசிங்க. ஒரு இடத்துல கேட்டாங்க, ஐயா வள்ளலார் நிறைய சொல்லியிருக்காரு, எப்படியா கடவுள்? நான் சொன்னேன், பல குச்சிகள் இருக்கக்கூடிய கட்டை உடைக்கவே முடியாது, ஒவ்வொரு குச்சியா உடைக்கலாம். ஒரு 100 குச்சி இருக்கு, ஒரு பண்டல் மொத்தம் உடைக்க முடியுமா? சத்தியமா முடியாது. உங்க கையில புண்டா போயிடும். ஒவ்வொரு குச்சியாக எடுத்து உடைக்கலாம்ல. ஆக வள்ளலார் கொள்கையை இது போல பிறந்த நாளிலோ இல்லது தைப்பூசத்திலோ ஒவ்வொன்றா எடுத்துங்க, ஒவ்வொன்றா எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு 48 நாள் அதை பயிற்சி செய்யுங்கள். ஏன் என்று சொன்னால், மனம் ஏமாற்றும், ஏமாத்துங்க, பயங்கரமா ஏமாத்தும். உங்களை கீழ்நிலைக்கு கொண்டு வரக்கூடியது மனம் தான். ஏன்னு சொன்னா, மனம் போல அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய ஒன்றுமே உலகத்தில் கிடையாது. ஏன்னா மனம் தான் என்ன பண்ணுனா, கெட்டதுல ஆர்வமா போகும்போது நல்லதுல தலையெழுத்தே போலமா சன்மார்க்கமா வரங்க சரிப்பா சொல்லுங்க. சீரியல் பார்த்தா முன்னாடி போய் பாருங்க. நான் ஒரு அசோக் நகர்ல வெல்ஃபேர் அசோசியேஷன் அந்த குடியிருப்போர் சங்கத்துக்கு செக்ரட்டரி, நான் மீட்டிங் போடுறேன். 8 மணிக்கு மீட்டிங், நைட்னா ஒருத்தரும் என்னையா ஒருத்தரும் காணுங்க. ஐயா அவங்களுக்கு தெரியாதா, சித்தி இப்பதான் வருது, சித்தி ஃபேமஸ் சீரியல் பார்த்தேன். இதுனா மீட்டிங்கோட முக்கியம். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் தான் போகிறோம், இல்லை மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு நாள் போகிறோம். மற்ற நாளில் போய்க்கலாம்ல. 8 மணிக்கு சித்தி வந்தாங்கனால ஒருத்தரும். நான் சொன்னேன், அந்த ஜங்ஷன் பாக்ஸில் ஆஃப் பண்ண, எல்லாம் திட்டிகிட்டே வராங்க. இப்போ பார்த்து ஆஃப் பண்ணேன், ஆஃப் பண்ண சொன்னேன். நான் கேபிளுக்கு டென்ஷன் ஆஃப் பண்ணேன், எல்லாம் திட்டிகிட்டே வராங்க. அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா, முக்கியமான சிலவற்றுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அன்றாட வாழ்க்கையிலே வள்ளல் பெருமானுடைய அந்த கொள்கைகளை நாம் பயன்படுத்துவதில்லை. நம்ம படிப்புல தான் இருக்கோம், நம்ம பாடுறது தான் இருக்கோம், நம்ம பேசுறது தான் இருக்கோம், நம்ம கேட்கறது தான் இருக்கோம். கேட்டதை மூளையிலே பதிய வைத்து அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்தும். ஏன்னு சொன்னால், நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. நீங்க உங்கள்கிட்ட ஒரு பிச்சைக்காரன் வரனா ஏதாவது ஹெல்ப் பண்ணும், இல்ல பசித்தவர் பசியை பத்தி வள்ளல் பெருமான் மாதிரி சொல்லக்கூடியவர்கள் உலகத்திலே எந்த டாக்டரால முடியாது. 43 அவஸ்தை சொல்றாரு. 43 அவஸ்தை என்னென்ன சொல்றாரு பாருங்க.
மூளை சுருங்கிவிடும். ஒருத்தர் உணவலைன்னா உள்ளே இருக்க மூளை சுருங்கி விடுங்க. ஈரல் உலர்ந்து விடும், பற்கள் கலந்து விடும், கண்களிலே குழி விடும், புத்தி கெட்டுடுங்க, மனம் தடுமாறி சிதறி போகுங்க, சித்தம் கலங்கி போயிடுங்க, அகங்காரம் அழிந்து போயிடுங்க, இந்து சுரப்பே இருக்காது. எவ்வளவு சொல்றாங்க. இதே போல எந்த மகான் சொல்லல 43 அவஸ்தை பசியால் ஏற்படுகிறது என்று சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய வள்ளல் பெருமான் மட்டும்தாங்க. எவ்வளவு அருமையான. இதுக்கப்புறமும் நம்ம பசித்தவங்க பார்க்காம இருக்கலாமா? ஒரு நாளைக்கு ஒருத்தர் சோறு போடுங்க, ஒரு உயிருக்கு போடுங்க, போட்டு நீங்க தவம் பண்ணுங்க, ஒரு விளக்கு எடுத்துங்க. நீங்க சைவமா இருங்க, சைவம் தான் முதல் படி. சைவத்துக்கு போனா நிச்சயமாக வள்ளல் பெருமானுடைய அருள் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் விளக்க பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு ஜீவனுக்காவது நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, பேராசையெல்லாம் படாதீங்க. அப்படி செய்தால் நிச்சயமாக இறைவன் அருள் உங்களை நாடி நிச்சயமா வரும். அப்படி வந்தால் அடையாளம் தெரியுங்க. நீங்க வந்து இளமையா இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியும், உங்க தேஜஸ் பார்த்தாலே தெரியும், உங்க ஓஜஸ் பார்த்தாலே தெரியும், உங்களுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே தெரியுங்க. ஏன்னு சொன்னா ரஷ்யாவிலே இருக்கக்கூடிய குப்ரிவிஷ் என்ற மிகப்பெரிய விஞ்ஞானி சொல்றாரு, இந்தியா தாங்க உலகத்திலே மிக சிறந்த நாடு. ஏன் தெரியுமா? இமயமலையிலே 110 120 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு யோகி கூட ஓடி மலையில ஓடணும். எப்படி ஓட முடிகிறது? அவர் கேட்கிறார். இந்தியாவிலே இமயமலையிலே இருக்கக்கூடிய ஞானிகள் 120 ஆண்டு அவருக்கு ஒரு ஞானியை நான் பார்த்தேன், குடுகுடு ஓட என்னால ஏறப்பட முடியல, முட்டி வலிக்கும். ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த அமுதம் ஊறுகிறது. அந்த அமுதம் ஊறுகின்ற போது அவர்களுக்கு ஆற்றல், மிகப்பெரிய ஆற்றலாக செயல்படும். அவருக்கு அமுதம் ஊறுவதாக சொல்கிறார். எப்படி ஊறுகிறது? என்னுடைய நாவிலே அடிநாக்கிலே குன்றுமணி போல் ஊறுகிறது. அது மிக குளிர்ச்சியாக இருக்கிறது, மிக இனிப்பாக இருக்கிறது, கற்பூர மனம் கொண்டதாக இருக்கிறது, பச்சை நிறமாக இருக்கிறது, பொன்னிறமாக இருக்கிறது. எவ்வளவு சொல்றாரு? எப்படி வருங்க? நம்ம மனத்தை அடக்க முடியாது, மனசை அடக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் மனம் எப்படி பேஸ் பண்ணுது? மனம் உங்களுடைய குணங்களை வச்சுதான் சார் ஆக்ட் ஆகுது, உங்களுடைய எண்ணங்களை வச்சுதான் அது ஆகுது. நீங்கள் டைரக்டா இப்போ பிளான் ஓடுனா அப்படியே நிறுத்த முடியுமா? இப்படியே போய் கை வச்சு நிறுத்தினா என்ன ஆகும்? கையெல்லாம் ரத்தம் வீசும். இதன் போல ஓடிக்கொண்டிருக்கிற மனசை அப்படியே டக்குன்னு நிறுத்த முடியாது, எவனால முடியாது. எந்த ஞானி சொன்னாலும் நான் ஏற்க மாட்டேன். இப்படியே ஓடுறத நிறுத்துவீங்களா? எங்க சுவிட்சோ தேடி நிறைய போர்டு இருப்பாங்க, இதுக்கு என்ன எந்த சுவிட்சையும் கண்டுபிடிச்சி கரெக்டாக. ஏன் சம்பந்தம் இல்லாத சுவிட்சு ஆஃப் பண்ண ஆஃப் ஆகுமா? ஆகாது. இதுக்கு ஒரு எந்த சுவிட்சுன்னு தெரியணும். எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க, இங்கே இருந்தா தெரியும் கரெக்டா, இல்லைன்னா அவங்களுக்கு கேடு தெரியணும். ஏன்பா எந்த சுவிட்சை ஆஃப் பண்ணோம்? அதுதான் ஞானி தான் தெரியும். இது எப்படி ஆஃப் பண்ணுறது? ஞானிகளுக்கு தான் தெரியும் மனம் எப்படி அடக்குது, அவர்களுக்கு கேடு தெரியும். இந்த ஃபேனுக்கு எந்த சுவிட்சுன்னு ஆந்தனையா கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். நான் போனால் தடுமாட்டினே இருப்பேன். அப்போ அந்த சுவிட்சை ஆஃப் பண்ண ஆஃப் ஆகிடும்ல. அதே போல் நம்முடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய குணங்களை நல்ல குணங்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பவுமே செயல் தானா வந்துடாது. முதல்ல எண்ணம் திட்டம் போட்டு வச்சுக்கோ, அப்புறம் தான் செயல். எல்லோரும் நான் நன்றாக பழக வேண்டும், இந்த உலகம் ஒரு குடும்பம், அப்படி நினைத்து விட்டால் என்னுடைய கண் பார்வையில் ஒரு பெண்ணை கூட என்னால் தவறாக பார்க்க. என்னுடைய குடும்ப பெண்கள் இவர்கள் எல்லாரும் எப்படி உங்களிடம் தவறான பார்வை? இந்த எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளும், நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும், நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி நல்ல குணங்களையும் நல்ல எண்ணங்களையும் வளர்த்து விட்டால் உங்களிடம் என்ன ஆகும்? மனம் சிறப்பாக செய்யும். இரண்டாவது, மனத்தை வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. சொல்ல மனத்தால் இறைவனை அறிய முடியாது, மனம் உங்களை விடாது, தடையே மனசுதாங்க. உங்களை வந்து நல்ல இடத்துக்கு போக கூடாது, அங்கே போனோமா வேணாம், வேற வேலை இல்லை, நிறைய வேலை இருப்பா, சன்மார்க்க மீட்டிங்கா போனோம், அதை விட நிறைய வேலை இருக்கு வீட்டில். எவ்வளவு நாள் செய்வீங்க? எத்தனை பேர் செய்வீங்க? செஞ்சுட்டே இருங்க, குடும்பத்துக்கு செஞ்சுட்டே இருங்க, உழைச்சிட்டே இருங்க, அப்படியே சரண் ஆகுங்க.
பிறவி போய் 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 வந்துட்டே. இதெல்லாம் லாபம் இல்லை. வள்ளல் பெருமான் சொல்றாரு, நீங்கள் வெறுமனே சாப்பிட்டு வெறுமனே தூங்கிட்டு வெறுமனே உடலுறவு கொண்டு அப்படியே செத்துட்டா நீங்கள் எல்லாம் கயவர்கள் என்றார். கயவர்களோட எனக்கு கனெக்ஷன் வேணாங்க. நீங்க சாப்பிடுங்க வேணாம் சொல்றாரு. அரை வயிறு சாப்பிடுங்க, மீதி அரை வயிறு அடுத்தவங்க கொடுங்க. ஒரு பெண்ணோட வாழுங்க, ஒரு 2 குழந்தை பெற்றுங்க, ஒரு 2 ட்ரெஸ் வச்சுங்க, ஒரு வீடு வச்சுங்க, அத்தோடு இறைவனையும் வச்சுங்க. இறைவனையும் வச்சுங்க. அது ஏன் விட்டுருங்க? அப்படியே நீ இறைவனை வச்சுக்க மாட்டேன், நான் வந்து எந்த உயிருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் கயவர்கள். கந்தர் கோட்டத்துல பாடுற இந்த கயவர்களோடு எனக்கு தொடர்பு வேண்டாம். எவ்வளவு அட்டாக் பண்ணி. ஏன்னா ஒரு பாதி நம்ம வந்து குடும்பத்தில் இருக்கோம், மறுபாதி இறைவனோட கனெக்ட் பண்ணணும். அப்பதானே சிறந்த ஒரு நோட்டுனா 2 பக்கம் நல்லா இருக்குல்ல, ஒரே ஒரு பக்கம் நல்லா இருக்குது, இன்னொரு பக்கம் நல்லா செல்லுமா. அது மாதிரி நம்ம ஆன்மீகத்துக்கும் ஒரு பாதி வச்சுக்கணும், குடும்பத்துக்கும் இருக்கணும். குடும்பத்துல இருந்து நல்லா கவனிக்கணும், அதை நல்லா செம்மைப்படுத்தணும், பொறுப்பாக வேலை செய்யணும். அதே நேரத்தில் கடைசி காலத்தில் நமக்கு உதவக்கூடிய ஒரு ஆண்டவன் அருள் பண்ணணும். இந்த ஆண்டவன் அருளை பெறுவதற்கு தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நீங்கள் மறுமுறை கண்ட வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் எது எனக்கு ஃபாலோ அதெல்லாம் பண்ணுங்க. சத்தியமாக உங்கள் கடைசி காலம் திருவிழாவாக இருக்கும் 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 என்று சத்தியமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாருக்கும் வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, திருப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள். நம்ம தயவு ஜோதி சன்மார்க்க சபையில் முதல்ல இவ்வளவு அற்புதமான சிறப்பு சொற்பொழியாற்றிய ஒரு 60 நிமிடங்கள் சிறப்பு சொற்பொழியாற்றிய நமது காஞ்சி ஜி குமாரையா அவர்களுக்கு பலத்தமான கையை தட்டலாமே. நீங்கள் எல்லாரும் தயவு ஜோதி சன்மார்க்க சபையில் கைத்தட்டினா வாயில் நல்லா தான் இருக்கும். நல்லா ஒரு முறை மீண்டும் ஒரு முறை கைத்தட்டு. காஞ்சி ஜி குமாரையாவுக்கு வந்து சிறப்பு சொற்பொழிவாற்றுறதுக்கு அவர்களுடைய எல்லா விஷயமும் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஒன்று ஜீவகாரண்யம், 2வது சத்விஸ்வரம், பரமகார சத்விஸ்வரம்னாரு. இதில் உண்மையான வாழ்க்கையில் எல்லாருமே இப்போ அதுக்கு எல்லாமே நாங்கள் எல்லாருமே நடமான சிந்தனையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அதுக்கு முன்னுதாரணம் தான். எல்லாரும் ஒரு விஷயத்துல இருந்து இந்த ஜீவகாரண்ய செய்யும்போது வாழ்க்கையில் உண்மை அனுபவம் உண்மை அறிவும் தெளிவாக தெரியும். ஒரு ஜீவகாரண்யத்தால் அதனுடைய சிறப்பை வள்ளல் பெருமான் அறிவு போட்டுள்ள தினத்தில் சிறப்பு சொற்பொழியாற்றிய தயவு சன்மார்க்க சபையில் காஞ்சி ஜி குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.